நான் உங்க அருண். கடந்த 3 வாரங்களா இதுவரைக்கும் மீடியாக்கள் வெளிப்படுத்தாத காசியோட உண்மையான முகத்தை பத்தி பாத்துக்கிட்டு வரோம். காசில வாழ்ந்த மிகப்பெரிய மகான் லாகிரி மகாஷாயா. இவரு மகா அவதார் பாபாஜியோட சிஷ்யர். இமயமலையில் பாபாஜியோடு வாழ்ந்த மகான். மகா அவதார் பாபாஜி லாகிரி மகாஷாயாவுக்கு தீட்சை கொடுத்து கிரியா யோகத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. சீரடி சாய்பாபாவுக்கு தீட்சை கொடுத்த லாகிரி மகாசயா. ஷிரடி சாய்பாபாவுக்கு தீட்சை கொடுத்ததும் லாகிரி மகாஷயா தான் அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. The Real Kasi 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். The Real Kasi எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுல இருந்து வியூவர்ஸ் கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பொதுவா காசி அப்படின்னோட இதை மேக்ஸிமம் பெரியவங்களும் ஸ்பிரிச்சுவல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் பாப்பாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ரியல் காசி சீரிஸ் டெலிகாஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் இந்த எபிசோட் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு Facebookல கமெண்ட் பண்ணிருந்தான். அது மட்டும் இல்லாம காசி எல்லாத்துக்கும் ராசி அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் டயலாக் வேற சொல்லியிருந்தான். இதை பாக்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் இந்த காசி எபிசோட பாக்குறது உண்மையிலேயே எங்க டீம் கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நான் நினைக்கிறேன். பார்வையாளர்கள் கிட்ட இருந்து ஏராளமான வரவேற்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதோட நிறைய பேர் காசிய பத்தி தங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆன காசி எபிசோட்ல எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்கான லைட் பீம்களை நம்மோட முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறத பார்த்தோம். பூமி பந்து சுற்றும் போது அட்சரேகை 11 டிகிரில இருந்து 33 டிகிரி வரையிலான பகுதிகளில் இயற்கையாகவே அதிக அளவுல விண்வெளியில இருந்து வர எனர்ஜி ரிசீவ் ஆகும். அப்படி இயற்கையாகவே எனர்ஜியோட இருக்கிற காசிய இன்னும் மேம்படுத்த காசில ஒரு லைட் பீம், அதாவது ஒளி தூணை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து அந்த பகுதியில இருப்பவங்க எளிதா எனர்ஜியை ரிசீவ் பண்ணிருக்காங்க. இத உறுதிப்படுத்தும் விதமா உலகம் முழுக்கவே இது போல நிறைய லைட் பீம்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில வாழ்ந்தவர் நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற அறிவியல் விஞ்ஞானி. இவர் இயந்திர பொறியியல், மின் பொறியியல்னு இயற்பியல் துறைகள்ல தன்னோட ஆராய்ச்சிகளை செய்திருக்காரு. மின்னியல், காந்தவியல் துறைகள்ல இவரோட கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய புரட்சிகளை உண்டாக்கி இருக்கு. ஆல்டர்னேட் கரண்ட பத்தி தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. இவர் காசில இருப்பதை போலவே நிறைய லைட் பீம்கள் உலகம் முழுக்கவே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் மூலமா நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிய ஈஸியா பெற முடியும்னு டெஸ்லா நம்பினாரு. அது தொடர்பா தீவிரமான ஆராய்ச்சிகளை செய்திருக்காரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லைட் பீம்களை தேடியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில இருக்கும்போது வேதங்களை பத்தியும் அதுக்குள்ள இருக்கிற அறிவியலை பத்தியும் டெஸ்லா நீண்ட நேரம் உரையாடி இருக்காரு. இதுல இருந்து அவருக்கு நம்மோட முன்னோர்கள் உருவாக்கி இருந்த லைட் பீம்களை பத்தின ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சிருக்கலாம்னு தோணுது. இப்படி நிறைய புது புது தகவல்கள் காசிய பத்தி வந்துகிட்டு இருக்கு. காசியோட தவிர்க்க முடியாத நபரா திரைலிங்க சுவாமிகள் இருக்காரு. திரைலிங்க சுவாமிகளோட எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு பிறகு அவரை பத்தின நிறைய தகவல்கள் Facebook பேஜ் மூலமா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலத்துல திரைலிங்க சுவாமிகளுக்கு நிறைய அமைப்புகள் இயங்கிட்டு இருக்கு. அந்த அமைப்பை சேர்ந்தவங்க திரைலிங்க சுவாமிகளோட எபிசோட பார்த்துட்டு Facebookல அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள் வரைக்கும் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு. உண்மையிலேயே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். 3வது கண் நிகழ்ச்சி தன்னோட அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கு. காசிக்கு போயிட்டு வந்த நிறைய பேரு தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை 3வது கண் Facebook பேஜ்ல பதிவு செய்திருக்காங்க. போன வாரம் திங்கட்கிழமை ஒளிபரப்பான எபிசோட்ல சங்கரி மாதாவை பத்தி பார்த்தோம். காசில சங்கரி மாதா வாழ்ந்த வீட்ல இன்னைக்கும் அங்க வரவங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுவதா சொல்லப்படுது. சங்கரி மாதா வாழ்ந்த வீட்ல சுந்தர் குருஜி ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு. அது உணர்வு நிலையில சங்கரி மாதா கிட்ட சுந்தர் குருஜி பேசிக்கிட்டு இருக்கிறது போல இருந்தது. திரைலிங்க சுவாமிகளோட ஜீவ சமாதியில சுந்தர் குருஜிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை போல சங்கரி மாதாவோட ஜீவ சமாதியிலையும் சுந்தர் குருஜிக்கு ஏதாவது மாற்றம் நிகழ்தான்னு நான் அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தியானத்துல இருந்து எழுந்தவரு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திய சொன்னாரு. இப்போ அந்த வீட்ல சங்கரி மாதாவோட பிரசன்ஸ் இல்ல. சங்கரி மாதா அந்த வீட்ல இருந்து போய் பல வருடங்கள் ஆகியிருக்கு. காரணம் என்னன்னா அவங்க வாழ்ந்த வீட்டை அங்க இருக்கிறவங்க சரியா பராமரிக்காம விட்டுருக்காங்க.
அதனால அவங்களோட பிரசன்ஸ் இப்ப அங்க இல்ல. சக்தியோட இருக்கிற ஒரு மகான் வாழ்ந்த வீட்டை சரியா பராமரிக்காம விட்டுட்டா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. திரும்பவும் உண்மையான பக்தியோட ஒரு பக்தர் வந்து அவங்கள வழிபட தொடங்கினா உடனே அவங்க வந்துடுவாங்க. அப்படித்தான் இப்ப இங்க நடந்தது. சுந்தர் குருஜி ஆழ்ந்த தியானத்துல இருந்து வேண்டியிருக்காரு. உடனே சங்கரி மாதாவோட பிரசன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. சங்கரி மாதா ஆசிரமத்துல போய் நம்ம தியானத்துல உட்கார்ந்தோம். உட்கார்ந்த பிறகு முதல்ல எனக்கு உள்ள நுழையும் போது ஒன்றும் தெரியல, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தியானத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்தது. அங்கே என்னை அப்படியே என்னுடைய உடம்புல அப்படியே ஊடுருவின்னு வந்தது. நான் உணர்ந்தேன் நான் நல்லா அவங்கள. ஏதோ சில காரணத்தினால இப்போ வந்து அவங்க அங்கே இல்லை. இன்னொரு ரீசன் காரணம் என்னென்னா, அங்கே இருக்கவங்க சரியாக அங்கே மெயின்டைன் பண்ணுறது இல்லை இப்போது. அதனால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நான் வந்த பிறகு, அங்கே போன பிறகு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்தது. எனக்காக அவங்க வந்தாங்க. அந்த ப்ரெசன்ஸ் நான் பார்த்தேன். சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சுந்தர் குருஜிக்கு சங்கரி மாதாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதுல இருந்து சங்கரி மாதா வாழ்ந்த வீட்டுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. முதல் முறையா சங்கரி மாதாவோட அறிமுகம் சுந்தர் குருஜிக்கு கல்கட்டாவில இருக்கிற திரைலிங்க சுவாமிகளோட மடத்துல ஏற்பட்டிருக்கு. சுந்தர் குருஜி திரைலிங்க சுவாமிகளோட மடத்துல தியானத்துல இருந்திருக்காரு. அப்போ திரைலிங்க சுவாமிகளோட பிரசன்ஸ் மட்டும் இல்லாம வேற ஒரு மகானோட பிரசன்ஸும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது யாருன்னு தெரியாம சுந்தர் குருஜி குழம்பி இருக்காரு. ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போதுதான் அது சங்கரி மாதான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல இருந்து சங்கரி மாதா வாழ்ந்த வீட்டுக்கு வர தொடங்கி இருக்காரு சுந்தர் குருஜி. முதல் முறை அவங்க அறிமுகமானது வந்து நான் கல்கட்டாவுக்கு போயிருந்தேன். நான் கல்கத்தால திரைலிங்க சுவாமிக்கு ஒரு மடம் ஒன்று இருக்குது. ஸோ அதை தேடி போனேன். நான் கல்கத்தா போகும்போது அதை தேடி போய் பார்த்தேன். நான் அங்கே போய் தியானம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவங்க டோட்டலாக என் உள்ளே வந்தாங்க. அவங்க சங்கரி மாதா. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களை மீட் பண்ணது. எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரி அவங்க வந்து இறங்குனதை நான் முழுமையாக உணர்ந்தேன் நான் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அவங்க மேலே ரொம்ப ஈடுபாடு. ஸோ அவங்க வாழ்ந்த அந்த காசியில் அவங்க வாழ்ந்த வீடை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். போய் அதையும் பார்த்தேன் அவங்க வீட்டில். காசில வாழ்ந்த எந்த மகானை பத்தி பேசினாலும் திரைலிங்க சுவாமிகளை தொடாம பேச முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தரா திரைலிங்க சுவாமிகள் இருந்திருக்காரு. திரைலிங்க சுவாமிகள் காசில வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தன்னை விட பெரிய மகான் காசில வாழ்றதா தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. திரைலிங்க சுவாமிகளே மிகப்பெரிய மகான், அவரே தன்னை விட பெரிய மகான் இருக்கிறதா சொல்றாருன்னு வியந்து அவரோட சிஷ்யர்கள் அந்த மகானை பத்தி கேட்டிருக்காங்க. அவர்தான் லாஹிரி மகாசயா. அவர் வந்து திரைலிங்க சாமி மீட் பண்ணியிருக்காரு. திரைலிங்க சாமி போகும்போது திரைலிங்க போய் கட்டி பிடிச்சாராம் அவரை. இன்னொரு பெரிய மகான் வந்திருக்காரு அப்படின்னு. திரைலிங்க சாமியோட ஸ்டேட்மெண்ட் அப்போ அவர் சொன்னது என்னன்னா, என்னோட பெரிய ஞானி அவரு. ஏன்னா அவர் இல்லறத்துல இருந்து ஞானியா இருக்காரு. நான் வந்து முழுசா நான் கல்யாணமே பண்ணிக்கல, துறவரத்திலே இருந்துட்டேன். ஆனா ஒரு இல்லறத்துல இருந்து இந்த நேரம் ரீச் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னு அவர் கட்டி பிடிச்சிருக்காரு. பெரியனோட பெரியவர் அவருன்னு. ரொம்ப அவர் முகத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு தேஜஸோட இருப்பாரு அவரு. இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே ஆன்மீகத்துல உச்ச நிலையை அடைந்தவர். திரைலிங்க சுவாமிகளும் லாஹிரி மகாசயாவும் ஒரே காலத்துல காசில வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. அவர் வாழ்ந்த வீடு சவுப்சட்டி காட்ல இருக்கு. அங்கேயே அவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு. அங்க நான் இப்ப போயிட்டு இருக்கேன். லாஹிரி மகாசாயாவோட ஜீவசமாதிய பார்க்க கங்கையில பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், இந்த ரெண்டு படித்துறைகள்ல தான் பிணங்களை எரிப்பாங்க. அப்படி நாங்க மணிகர்ணிகா காட்டை கடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பிணத்தை எரிப்பதற்காக ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம படத்துல பாக்குறது போல நிறைய விறகுகளை அடுக்கி வச்சு பிணங்களை எரிய விடுறதில்ல. 2 அடி உயரத்துக்கு குறுக்கும் நெடுக்குமா கட்டைகளை அடுக்கி வச்சு அதன் மேல பிணத்தை வச்சு எரிக்கிறாங்க. பிணத்தோட தலையும் காலும் வெளியே விடப்பட்டிருந்தது. பிணத்தை சுத்தியும் சொந்த பந்தங்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. காசில ஒரு விசித்திரமான மனநிலைய பார்க்க முடியும். இறந்து போனவரோட சொந்தக்காரங்க யாரும் பிணத்துக்கு கொல்லி வைக்கும் போது அழறது கிடையாது. அதோட அங்க இருப்பவங்க முகத்துல எந்த விதமான உணர்ச்சியையும் நம்மளால எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இதோட விசித்திரம் என்னன்னா, பிணங்களை எரிய விடுற வேலையை செய்யறவங்க எரியற பிணங்களை பத்தி எந்த விதமான எண்ணமும் இல்லாம செங்கல் சூழல வேலை செய்யறது போல லாவகமா பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். பிணம் எரிய விடப்படுற இடத்துல ஏதோ வித்தை காட்டுறது போல அந்த இடத்த சுத்தியும் மக்கள் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
எந்த நேரத்துல இந்த படித்துறைகளுக்கு போனாலும் அங்க பிணங்கள் எரிப்பதை பார்க்க முடியும். மரணத்தை பத்தியும் பிணங்களை பத்தியும் நமக்கு இருக்கிற பயம் காசிக்கு போனதும் நிச்சயம் மறைய தொடங்கும். வாழ்க்கையோட முடிவு என்னங்கறத முழுசா இங்க பார்க்க முடியும். அதனாலேயோ என்னவோ காசிக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட சாதாரணமாகவே ஒரு நிதானத்தை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் காசிக்கு வர்றதுக்கு முன்னாடி மரணத்தை பத்தி எனக்கு இருந்த பயம் இங்க வந்து சுத்தினதுக்கு பிறகு மறைய தொடங்கிடுச்சு. மரணத்தை பத்தின புதிர் கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்றத உணர்ந்தேன். பிணங்களை எரிப்பதற்காக கங்கை கரையை ஒட்டி சிமெண்டால தர போட்டிருக்கு. அதுல பிணங்களை எரிக்க இடம் இல்லாம இருந்தா கங்கை கரையை ஒட்டியே பிணங்களை எரிச்சிடுவாங்க. நவீனமான மின் தகன மேடைகள் இங்க இருந்தாலும் இன்னமும் புராதன முறையில பிணங்களை எரிப்பதையே அங்க உள்ளவங்க தீவிரமா பின்பற்றிக்கிட்டு வராங்க. இறுதி சடங்க முடிச்சுக்கிட்டு கங்கையில கை கழுவுறத சடங்கு மாதிரி சிலர் செய்துகிட்டு இருந்தாங்க. கங்கை அங்க இருக்கிற எல்லாரையும் புனிதப்படுத்திக்கிட்டு இருந்தது. The symbol of Ganga. She's a mother. A mother never says, "What are you going to do for me?" A mother feeds her children and cares for her children. Because that's what mothers do. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ இந்தியாவோட ஆன்மீக பூமியான காசில இருக்கேன். திரைலிங்க சுவாமிகள் தன்னை விட மிகப்பெரிய மகான் காசில இருக்கிறதா தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அவரோட பேரு லாஹிரி மகாசயா. அவரை பத்தி தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். கங்கைய வெறும் நதியா பார்க்காம அத உயிருள்ள ஒரு ஜீவனா நிறைய பேர் பாக்குறாங்க. இன்னைக்கும் கங்கையோட பேசுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. வெறும் வார்த்தையால இல்லாம உணர்வு பூர்வமா கங்கையோட பேசினா கங்கையும் நம்மோட பேசுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதோட கங்கைய நேர்ல பார்த்ததற்கான சாட்சிகளும் இருக்கு. பலருடைய வாழ்க்கையில கங்கை மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. இவங்களோட பேரு சாத்வி பகவதி. அமெரிக்காவில இருக்கிற இவங்க இந்தியாவுக்கு வந்து கங்கையால மாற்றம் அடைஞ்சு ஒரு துறவியா மாறியிருக்காங்க. தன்னோட அறிவியல் ஆராய்ச்சிக்காக இந்தியாவுக்கு வந்திருந்த இவங்களுக்கு இந்தியாவை பத்தியும் கங்கைய பத்தியும் எதுவும் தெரியாது. அது வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி கங்கைய பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. கங்கையோட புனிதத்தை பத்தியும் அதோட மகத்துவத்தை பத்தியும் இவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு மாலை நேரத்துல கங்கைய பார்த்தபடி காரையில நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல திடீர்னு கங்கை மீது இவங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு உண்டாகியிருக்கு. உறைஞ்சு போய் கங்கைய பார்த்தபடியே நின்னு இருக்காங்க. அங்க என்ன நடந்ததுன்னு வெறும் கண்களால அவங்களால பார்க்க முடியல. ஆனா கங்கை அவங்களுக்குள்ள எதையோ உணர்த்தி இருக்கு. அந்த உணர்வு வெறும் வார்த்தையால விவரிக்க முடியாத ஒன்னா இருந்திருக்கு. உணர்வின் மூலமா கங்கையோடு அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய திறந்துட்டு அடுத்த கணமே துறவு வாழ்க்கைய மேற்கொள்ள தொடங்கி இருக்காங்க. தன்னோட பெயரை சாத்வி பகவதின்னு மாத்திட்டு ஆன்மீக தேடல்ல தன்னை முழுசா ஈடுபடுத்தி இருக்காங்க. ஒரு தாய போல தனக்கு கங்கை காட்சி தரதா சாத்வி பகவதி சொல்றாங்க. Not just worshipping that and loving that in her, but how can we take that message in our lives? How can we also give and give and give with no expectation and no discrimination and no hesitation and no vacation? So that's really for us the symbol of Ganga. She's a mother. Mother feeds her children and cares for her children. Because that's what mothers do. And in the same way, Ganga gives and gives and gives. Just because that's what she does. இப்படி கங்கை வெறும் நதியா இல்லாம உயிருள்ள ஒரு பெண்ணா நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கங்கைய பார்க்க முடியும். எல்லாரும் கங்கைய உணர முடியும். எல்லாருக்குள்ளும் கங்கை மாற்றத்தை நிகழ்த்த முடியும். நாம விழிப்போடும் உண்மையான அன்போடும் கங்கைய அணுகுனா இது எல்லாமே நிச்சயமா நடக்கும். யுகம் யுகமா புனிதமானதா போற்றப்படுற கங்கை பல கோடிக்கணக்கான மக்களோட பாவத்தை கழுவிக்கிட்டு போகுது. அப்படி நிறைய பேரோட பாவத்தை கழுவும் போது கங்கை மாசடையும். ஒவ்வொரு யுகத்திலும் கங்கை மாசடையும் போது அதை புனிதப்படுத்த ஒரு மகான் கங்கையில கால் வைப்பாராம். உடனே கங்கை புனிதம் அடைஞ்சிடும்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொன்னாரு சுந்தர் குருஜி. லாஹிரி மகாசயா கங்கை கரையில நடந்து போயிட்டு இருக்கும் போது
அவர் மிகப்பெரிய மகான் அப்படிங்கறத உணர்ந்த கங்கை பொங்கி எழுந்து அவரோட காலை நினைச்சிருக்கு. அவரை பத்தி முக்கியமான ஒரு அம்சம் சொல்லணும்னா, ஒரு முறை ஒரு கங்கை நதி கரையில வரும்போது கங்கை வந்து பிரவாகமா பொங்கி அவர் காலை நினைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவு விஷயம். அதாவது அவர் பெரிய மகானு, அவருடைய பாதத்தை தொடுறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அந்த தண்ணி பொங்கி அவர் காலை வணங்கிட்டு வந்துருது, காலை தொட்டுட்டு வந்துருக்குது. லாகிரி மகாசயாவுக்கு யோகிராஜ், காசி பாபா இப்படி பல பெயர்கள் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல வாழ்ந்த லாகிரி மகாசயா இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே ஆன்மீகத்துல உச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. 3-4 வயசுலேயே இவர் தியானம் செய்ய தொடங்கி இருக்காரு. ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்துல மிலிட்டரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்டன்டா வேலை பார்த்த லாகிரி மகாசயா ஆன்மீகத்துக்காக தன்னோட வேலையை அவர் ரிசைன் செய்யவே இல்ல. ரிட்டையர் ஆகுற வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. அதே நேரத்துல ஆன்மீகத்திலயும் இருந்திருக்காரு. லாகிரி மகாஷாயா வெஸ்ட் பெங்கால்ல பிறந்தவர். அங்க வெள்ளம் ஏற்பட்டதுனால சின்ன வயசுலயே ஃபேமிலியோட காசியில வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இவருக்கு பெங்காலி மட்டும் இல்லாம ஹிந்தி, உருது, சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், பெர்ஷியா, பிரெஞ்சு இப்படின்னு 7 லாங்குவேஜஸ் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. கங்கையில இருந்து வீசுற இதமான காற்ற அனுபவிச்சுக்கிட்டே பயணம் செய்துகிட்டு இருந்தோம். லாகிரி மகாசயாவோட ஜீவசமாதி இருக்கிற சர்வ்செட்டி காட்ல எங்களோட போட் நினைச்சு கையில ஃபுட்பாலோட கரையில இருந்த ஒரு பையன் எங்க கிட்ட எங்க போகணும்னு கேட்டுட்டு லாகிரி மகாசயாவோட ஜீவசமாதிக்கு வழிகாட்ட எங்களுக்கு முன்னாடி நடந்து போனான். செங்குத்தான படிகள்ல நடக்க தொடங்கணும். படியில உட்கார்ந்துட்டு இருந்த நிறைய பேரு கங்கைய வெறித்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாம கங்கைய வெறுமனே பாத்துக்கிட்டு இருக்கிற பழக்கம் காசிக்கு வந்து கங்கைய பார்த்தா நிச்சயம் உங்களுக்கும் தொத்திக்கும். அவ்வளவு ரம்மியமானது கங்கை. இமயமலையில இருக்கிற பாபாஜி லாகிரி மகாசயாவோட குருவா இருந்திருக்காரு. தன்னோட 33 வயசுல இவர் பாபாஜிய சந்திச்சிருக்காரு. துரோணகிரி அப்படிங்கிற மலையில இவர் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குகையில இருந்து அவரோட பேரை சொல்லி ஒரு குரல் கூப்பிட்டிருக்கு. அந்த குரல் பாபாஜி உடையதுன்னு அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த குகையில தான் பாபாஜி அவருக்கு தீட்சை கொடுத்து கிரியா யோகாவை சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த குகையில அவரு 7 நாள் நிர்விகற்ப சமாதி நிலையில இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு பிளைன்ஸ்ல இருக்கும்போது வேற ஒரு பிளைன்ஸ் சடனா மாறுவீங்க. நீங்க உள்ள எல்லாமே மாறும். அப்ப தெரியும் உங்களுக்கு மகான் வந்திருக்காருன்னு. அந்த இடம் எல்லாமே மாறும். அந்த மாதிரி இந்த முறையை மாறுச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. த ரியல் காசி. காசியோட உண்மையான முகத்தை தேடி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். பாபாஜியோட சிஷ்யரான லாகிரி மகாசயா வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம் காசியில இன்னமும் இருக்கு. நான் அதை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். எல்லா தரப்பு மக்களும் பயனடையணும்னு கிரியா யோகாவை பாபாஜி உருவாக்கி இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அத ஒரு தரப்பினர் மட்டும் கையில எடுத்துக்கிட்டு தங்களுக்கான சொந்தமா பாவிச்சு சாதாரணமானவங்க கத்துக்க முடியாம தடுத்து வச்சிருக்காங்க. மகாசயா அப்படின்னா பெரிய மனசுன்னு அர்த்தம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே லாகிரி மகாசயா பாபாஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட கிரியா யோகாவை ஜாதி, மதம், இனம், பேதம் பார்க்காம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. காசில இருந்து கிரியா யோகாவை இந்தியா முழுக்க பிரபலமாக்கின பெருமை லாகிரி மகாசயாவை சேரும். மகா அவதார் பாபாஜி லாகிரி மகாஷாயாவுக்கு தீட்சை கொடுத்து கிரியா யோகத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. கிரியா யோகா அப்படிங்கிறது யோக முறையில ஒரு வகை. இந்த யோக முறையை உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு மகா அவதார் பாபாஜி லாகிரி மகாஷா கிட்ட சொல்லியிருக்காரு. லாகிரி மகாஷாவும் காசிக்கு வந்து எல்லா தரப்பினருக்கும் இந்த யோக முறையை சொல்லி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷிரடி சாய்பாபாவுக்கு தீட்சை கொடுத்ததும் லாகிரி மகாஷா தான் அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. லாகிரி மகாசயா தியானத்துல இருக்கும்போது அடிக்கடி சமாதி நிலைக்கு போயிடுவாராம். 1895ல தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட சமாதி அடைய போறதா சொல்லிட்டு வடக்கு திசைய பார்த்து தியானத்தில் அமர்ந்தவரு அதே நிலையிலேயே சமாதி அடைஞ்சிருக்காரு. ரொம்பவே சக்தியுள்ள மகானோட ஜீவ சமாதிக்கு போக போற உணர்வு என்ன முழுசா ஆட்கொண்டுச்சு. அமைதியான மனதோட நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மூலையில இருந்து வந்த ஆற்றல் முழுவதுமா என்ன இழுத்துட்டு போறத உணர முடிஞ்சது. அப்பதான் தெரிஞ்சது நான் லாகிரி மகாசயாவோட ஜீவசமாதிக்கு வந்துட்டேன்னு. இதுதான் அவர் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம். எந்த விதமான சத்தமும் இல்லாம அமைதி தழும்பி இருந்தது. நானும் சுந்தர் குருஜியும் அவர் கூட வந்திருந்தவங்களும் உள்ள போனோம்.
திடீர்னு வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. வெளி உலகத்துக்கும் எங்களுக்குமான தொடர்பு முழுசா தடப்பட்டு போச்சு. லாகிரி மகாசாயா ஜீவசமாதியோட பவரை என்னால முழுசா உணர முடிஞ்சது. அப்பதான் உள்ள இருந்து எங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனை உருவாச்சு. ஜீவசமாதிக்குள்ள படம் பிடிக்க அதோட நிர்வாகிகள் ஒத்துக்கல. சவுசட்டி காட்ல இருக்கிற லாகிரி மகாஷாயோட ஜீவசமாதிக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. அதை நிர்வகிச்சிட்டு இருக்கிறவங்க உள்ள ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய 3வது கண் வியூவர்ஸ்க்காக நாங்க ரொம்பவே போராடி பார்த்தோம். பட் இருந்தாலும் லாகிரி மகாஷாயோட ஜீவசமாதியை ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சக்தி வாய்ந்த மகானோட ஜீவசமாதிக்குள்ள இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு மகானோட பிரசன்ஸ் அங்க வருது அப்படின்னா அந்த இடத்தோட சூழ்நிலை அப்படியே மாறிடும் அப்படின்னும் நம்ம உடம்புக்குள்ள வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னும் சுந்தர் குருஜி சொல்லிட்டு ஒரு ஓரமா தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூடவே நானும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த முறை நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம். அவர் வாழ்ந்த வீட்டுக்கு. தியானத்திலையும் அமர்ந்தேன். நான் அமர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே அவர் உயிரோட்டத்தை நான் முழுமையாக நான் அங்கே தரிசனம் பண்ணேன். நான் மகான்கள் எங்கெங்கே ஜீவசமாதியாக இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் போய் தியானம் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து நம்மளை பிளஸ் பண்ணதை நல்லா உணர்வேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் அதே பாதையில் வந்து கொஞ்ச நாள் நல்லா சாதனை பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஒரு மகானுடைய ப்ரெசன்ஸ் வந்து அந்த சமாதி ஜீவசமாதியான இடத்துலேருந்து வெளியே வந்து உங்களை பிளஸ் பண்ணும்போது தெரியும். உங்கள் உடம்பெல்லாம் ஊடுருவின்னு போவோம். அவருடைய ஆற்றல், தெய்வீகமான ஒரு ஆற்றல் தெரியும். உங்கள் உடம்பெல்லாம் சிலிருக்கும். அவருடைய சூக்கும சரீரம் வெளியே வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் சாதாரண மனுஷனை நீங்கள் தியானம் பண்ணிருக்கும் போது உங்களுக்குள்ள சடனாக மாற்றங்கள் நிறைய நடக்கும். இது வரைக்கும் ஒரு பிளைன்ஸில் இருக்கும்போது வேற ஒரு பிளைன்ஸில் சடனாக மாறுவீங்க. நீங்கள் உள்ள எல்லாமே மாறும். அப்போ தெரியும் உங்களுக்கு மகான் வந்திருக்காருன்னு. அந்த இடம் எல்லாமே மாறும். அந்த மாதிரி இந்த முறையை மாறுச்சு. அவர்கிட்ட நிறைய வேண்டினேன் நான். பாபாஜிய நேர்ல பார்த்து அவரோட வாழ்ந்து சாதாரண மக்களுக்கு கிரியா யோகாவை கத்து தந்த லாகிரி மகாசாயாவோட ஜீவசமாதியில ஏற்பட்ட அனுபவத்தை நிச்சயம் என்னால மறக்க முடியாது. தி ரியல் காசி வாரந்தோறும் திங்கட்கிழமை காண தவறாதீர்கள். இதே போல வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நாணயம் தவறினால் நாணயத்தால் தண்டனை. இந்த கோவில்ல மணி சத்தத்தை விட காசு விட்டுற சத்தம் தான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகாமல் காளிக்கு காசு வெட்டி போட்டால் நீதி கிடைக்கும். கொல்லங்குடியில் ஒரு அமானுஷ்ய வழிபாடு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராம வந்து அண்ணன் வச்சிருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Tiếng